இதுவரைக்கும் மிதுன ராசிக்காரங்க எப்படி இருந்தாங்க? சும்மா குடத்தில் இட்ட விளக்காக இருந்தாங்க. இந்த வருடத்தில் குண்டில் ஏற்றி வைத்த விளக்காக அவங்க வாழ்க்கை பிரகாசிக்கும். காரணம், அவங்களுக்கு குரு பயிற்சியெல்லாம் ரொம்ப நல்ல விதத்தில் வருது. ஜூன் மாதத்திலேருந்து அவங்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். என்னால் ஷைன் பண்ணவே முடியல, நிறைய வருஷம் வேலை பார்த்துட்டேன், இப்போ நான் சொந்தமாக தொழில் தொடங்க போகிறேன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரொமோஷன் கிடைக்காதவங்களுக்கு இந்த வருஷத்தில் நிச்சயமாக ப்ரொமோஷன் கிடைக்கும். அதே மாதிரி திருமண தடைகள் எல்லாத்துலேருந்து வெளியில் எல்லா வகையிலுமே வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அவங்களுக்கு அமையும். மிதனராசிக்காரர்களுக்கு கௌரவம் கிடைக்கக்கூடிய வருஷம் இந்த வருஷம் பிரமாதமாக இருக்கும். ஏன்னா வருட ஆரம்பத்திலேயே புதன் பரிவர்த்தனை ஆகிறார். ஒரு சுபத்துவம்ன்றதுக்கு என்ன எல்லை கூட அத்தனை அமைப்புகளும் புதனுக்கு இருக்கிறதுனால வியாபார பெருமக்களாக இருக்கட்டும், தொழில் பெருமக்களாக இருக்கட்டும், அல்லது இளைய பருவத்தினர் யூத்தாக இருக்கட்டும், அல்லது அதை விட சகோதரிகள், மிதனராசிக்கார சகோதரிகள் 5 வருஷமாக நல்லா இல்லை. அந்த மிதனராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே கணவர் குழந்தைகள் பேரில் இது வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் அப்படியே விலகக்கூடிய ஒரு நிம்மதி பிறந்துருச்சுங்க. பரவாயில்லைங்க, வாழ்க்கையில் நானும் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு கண்டிப்பாக இருக்கும். மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு வருஷ ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் குரு பகவான் இருக்கிறாரு. மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறாரு. 2 பேருமே பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிற பலமான யோகத்தோடு இருக்கிறதுனால திரண்ட சொத்துக்கள் சேரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். இன்னும் சில பேருக்கு பூர்வீக சொத்தே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சொந்தமாக புதிய சொத்து வாங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானும் இந்த புதன் பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால பொதுவாகவே பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்களும் கிடைக்கும், தொழில் ரீதியான வகையில் லாபங்களும் கிடைக்கும். மிதுனராசி பொறுத்தளவு இந்த இனிய ஆங்கில புத்தாண்டு மிகப்பெரிய சுமையை இறக்கி வச்சுருவாங்க. சக்கரவர்த்தி யோகம்னு சொல்லுவாங்க. ராசியாதிபதி பார்த்திங்கன்னா புதன் 7ஆம் இடத்துல சூரியனோட சம்மந்தப்படுத்துங்க. உடம்பில் இருக்கிற மனசில் இருக்கிற அத்தனை பிரச்சனையும் வெளியேற போகிற ஒரு ஆண்டாக சிறப்பாக அமையும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த புதன் வித்யாகாரகன். இந்த மாணவியர்களுக்கு பார்த்திங்களா கல்வியில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள், முன்னேற்றங்கள். சரஸ்வதி யோகம் பெற்ற ராசினா மிதுனம் தான். மிதுன ராசிக்காரங்க இது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அதுவும் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இது வரைக்கும் இருந்திருக்கும். சில பேருக்கு கோர்ட்டில் கூட கேஸ் போய் டிவோர்ஸ் ஆகிற அளவுக்கு கூட போயிருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் ஒரு பொன்னான வருஷம் அப்படின்றத கண்டிப்பாக சொல்லலாம். என்னதான் கணவன் மனைவிக்குள்ளார நிறைய பிரச்சனைகள் இருந்தால் கூட அந்த பிரச்சனைகள் எல்லாம் சும்மா பேசி தீர்த்து ஒன்றா சேர்ந்து வாழக்கூடிய யோகம் இவங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக இருக்குங்கிறத சொல்லலாம். ஸோ அதே மாதிரி ரொம்ப நாளாக திருமணமாகலே நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு, இல்லை ட்ரை பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு கூட இந்த வருஷத்தோட பின்பகுதியில், அதாவது ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக திருமண யோகம் கண்டிப்பாக இருக்குது. இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பலன்களை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு வராகி அம்மனை வழங்கி வந்தாலே போதுமானதாக இருக்கும்.